இந்த தாவேகா பெண்களை பற்றி ஐயா பொன்ராஜ் ஒரு விஷயம் சொன்னார். 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா நம்மளும் பார்க்குறோம்ல, சில பேட்டிகள்லாம் பார்க்குறோம். ஒருத்தி வந்து சொல்கிறா, அக்காவாகவும் இருப்பாளாம், தங்கச்சியாகவும் இருப்பாளாம், பொண்டாட்டியாகவும் இருப்பாளாம். இப்படி இது இதை பேசுகிறதுக்கு ஒரு அக்கா தங்கச்சியாக இருப்பேன், ஓகே, ஒரு ஃப்ரெண்டாக இருப்பேன், தோழியாக இருப்பேன், சரி ஓகே. அதுனா பொண்டாட்டியாக இருப்பேன். இதை சொல்கிறதுக்குன்னு ஒரு மேனர்ஸ், அதாவது அதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தெரில. அதெல்லாம் என்ன சொல்கிறது, எந்த சாக்கடையில் பிறந்ததுன்னு தெரியல. சாக்கடையில் பிறக்கிற ஒரு ஜென்மம், அது கூட நல்ல அறிவாக செயல்படும். இதெல்லாம் என்ன மாதிரி ஜென்மம்னே தெரில. அப்புறம் இன்னொருத்தி, இதுக்கே அந்த அந்த பொண்ணுடைய பெரியம்மா வந்து தூய்மை பணியாளராம். இந்த பொண்ணு சொல்லுது, குப்பை பெருக்கிறவன் 10 பொண்டாட்டி வச்சுருக்கான், கூட்டி பெருக்கிறவ 6 புருஷன் வச்சுருக்கா. அப்போ அவங்க பெரியம்மாவை தானே இப்படி சொல்லுது. அவங்க பெரியம்மா தூய்மை பணியாளரா. இதெல்லாம் என்ன வயசு இது? அப்போ இது கூட ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் இது எப்படி கெடுத்து விட்டுட்ருக்கோம்? இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் இந்த பூமிக்கு பாரம்தான். இதெல்லாம் வந்து மூளையிலேயே வீட்டில் எப்படி வச்சுருக்காங்க? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தற்கொலை கூட்டமாக இருக்குது. தற்கொலை கூட்டம்னா எது நல்லது, எது கெட்ட விஷயம் அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் தெரியாத இருந்தால் கூட அப்பாவின்னு சொல்லிட்டு போகலாம். இந்த கெட்ட விஷயங்களை தான் நார்மலாக இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் தற்கூரின்னு சொல்கிறோம். இவனே ஒரு தற்கூரி தானே, விஜயே ஒரு தற்கூரி தானே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இவன் போனது, டெல்லிக்கு போனது ஒரு கேஸ் விஷயமாக போகிறான். நான் இந்த ரேம்பேஜ் இது, இந்த கையாட்டிக்கிட்டு காலாட்டிக்கிட்டு போனதுனால தான் 41 பேர் செத்து போனான் கூட்டத்தில். அந்த கேஸ்க்காக போயிட்டு அங்கேருந்து வரும்போதே கையாட்டிட்டு வருது மூதேவி. இதெல்லாம் என்ன புத்தி இருக்கா, இல்லை மூளையில் எதுவும் களிமண் கூட செடி வச்சா வளரும். இந்த என்ன சொல், அதான் இவனுங்க கூட்டம், அந்த தற்கொலை கூட்டங்கிறது என்ன, சாவறதுக்கு கூட ரெடியாக இருக்கான் அப்படிங்கிறான்ல விஜய்க்காக. சாவறதுக்கு கூட ரெடி ஆகணுங்க. அப்போ இவனுங்க சாவறதுல தப்பே இல்லையே.